அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாவுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகழ் உலகத்தில் அதிகமாக சொல்லப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னதை எல்லாம் எடுத்து நடக்கணுங்கிறது அந்த ஆயத்தை நமக்கு சுட்டி காட்டுதுன்னு சொல்லுவான். முதலாவது, இந்த உலகத்துல நாம சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை உலகத்துல நிலைநிறுத்த வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன். தாங்கள் எல்லாம் அடிக்கடி படிக்கக்கூடியவர்கள், கேள்விப்படக்கூடியவர்கள் தான். ஒரு செய்தி, அல்லாஹ் நமது நாயகத்தினுடைய அந்தஸ்தை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னா, சமீபத்தில் ஒரு ஆள், அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஆளு, ஒரு யூதர் தான். அவர் அதை எழுதிய அப்புறம் இஸ்லாம் ஆனார். அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இந்த உலகத்தில் அதிகம் யாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று நான் பார்த்தேன். படைப்பினங்களிலே இந்த உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் பொழுது சொல்றாரு, என்ன, உலகத்துல ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்களிலே வாங்கு சொல்லப்படுகிறது. வாங்கு சொல்லப்படும் பொழுது அல்லாஹுவிற்கு பின்னால் அடுத்து படைப்பினங்களில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் 2 தடவை சொல்லப்படுது. ஒரு பாங்குல 2 தடவை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 5 வேளை சொல்றாங்க, 10 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லப்படுது. உலகத்தில் தோராயமாக 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. 45 லட்சம் மஸ்ஜிதுகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் 10 தடவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லப்படுதுன்னா, ஒரு நாளைக்கு அவங்களுடைய திருநாமம் உலகத்தில் எவ்வளவு உச்சரிக்கப்படுகிறது? 45 லட்சம் இன்று 10ன்னா எவ்வளவு ஆச்சுங்க? 4.5 கோடி. கிட்டத்தட்ட 4.5 கோடி தடவை உலகத்தில் யாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது? இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்பாடு. நாம ஒன்று உலகத்தில் உண்டாக்கி வைக்கல, ரப்பு ஏற்படுத்தியது. வெறும் பாங்கிலே மாத்திரம் கணக்கிட்டு பார்த்தால் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய உம்மத்தாக நாம இருப்பது பெரும் பாக்கியம். பெருமக்கள், நாம் செய்த பாக்கியம், அல்லாஹ் நமக்கு அளித்த பாக்கியம்.